8 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை பதுக்கிய தம்பதியை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். எங்கு நடந்த இந்த சம்பவம்? யார் அந்த தம்பதி? பதுக்கிய போதைப் பொருள் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். கோடிக்கணக்கான ரூபாய் போதைப் பொருளை பதுக்கியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி இனிகோ நகரில் வசித்து வந்த இந்த தம்பதி தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கஞ்சா, கடல் அட்டை, ஐஸ் போதைப் பொருள், ஹெராயின், பீடி இலை பண்டில்கள், வெள்ளி கொலுசுகள், உரம், சமையல் மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்படுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடற்பகுதி வழியாகவே இந்த கடத்தல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இவை மட்டுமின்றி தங்கக்கட்டிகள் கடத்தப்படுவதும் அவை கைப்பற்றப்படுவதும் அவ்வப்போது நடைபெறும் நிகழ்வாகவே இருக்கிறது. கடல் வழியாக நடைபெறும் கடத்தல் சம்பவங்களை தடுப்பதற்கு மத்திய மாநில உளவுத்துறை, இந்திய கடலோர காவல்படை, மெரைன் போலீசார் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் தொடர்ந்து கடல் பகுதியிலும் கடலோர பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட தனிப்படை சார்பு உதவி ஆய்வாளர் ரவிக்குமாருக்கு இனிகோ நகரில் உள்ள ஒரு வீட்டில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கவே போலீசாருடன் அங்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த வீட்டில் 8 கிலோ கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் எனப்படும் ஐஸ் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கைப்பற்றினர். இதையடுத்து சர்வதேச அளவிலான போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்த நிர்மல் ராஜ் மற்றும் அவரது மனைவி சிவானி ஆகியோரை கைது செய்து தூத்துக்குடி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாரிடம் தனிப்படையினர் ஒப்படைத்தனர். இந்த தம்பதிக்கு போதைப் பொருள் எப்படி கிடைத்தது? இவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்கள் யார்? இதனை யாருக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு 8 கோடி ரூபாய் என்றும் இதன் சர்வதேச மதிப்பு 24 கோடி ரூபாய் இருக்கும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.